வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கைபேசி உபயோகிச்ச ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்ததுலேருந்து இன்டர்நெட்டோட யூசேஜ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த டிவைஸ் அது தாங்குது. அண்ட் இன்டர்நெட் வந்து இன்னும் உலக நாடுகள் பல ஒரு காஸ்ட்லியான ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே அதை ஒரு குறிப்பான ஒரு சிம்பிள் ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ. அவங்க தான் அதை வந்து ஆரம்பித்து வச்சாங்க. அதுலேருந்து நம்ம இன்டர்நெட் பயன்பாடு, நம்ம பயன்படுத்தக்கூடிய நேரம், பார்க்கக்கூடிய விஷயங்கள், பதிவிறக்கம் செய்கிறது எல்லாருமே ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் முழுக்க இந்தியாவே வந்து அதிகமாக இன்டர்நெட் சார்ந்து தான் வந்து வாழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது மாதம் நம்ம செலுத்தக்கூடிய அந்த சந்தா அப்படிங்கிறத தொகையை வந்து கொஞ்சமாக உயர்த்திட்டே இருந்தாங்க. இப்போ டிராஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான தொகையை நம்ம கொடுத்து அதை பயன்படுத்த வேண்டிய தேவை வந்திருக்கு. இந்த ஜியோன்றது மட்டும் இல்லாமல் ஏர்டெல், வோடஃபோன் எல்லாருமே அதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசாங்கத்தின் நிறுவனமான பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிளான் பண்ணி அழிக்கப்பட்டுருச்சு. பட் பிஎஸ்என்எல்ல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொகைக்கே வந்து நல்ல சேவை கிடைச்சாலும் அதற்கான டவர்லாம் வந்து நிறையா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. சமீப காலத்தில் இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே இந்த பயன்பாட்டில் இருக்கோம். அப்படிங்கிறதுனால இதை பற்றி தான் பாரிக்கிட்டே இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். நான் சொன்னது கரெக்டு தானுங்களா? ஏன்னா இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு மார்க்கெட், நம்ம இவங்களுக்கு இன்டர்நெட்டை கொடுத்தா தான் உள்ளுக்குள்ளே இழுத்து இவங்களுக்குள்ளே நிறைய வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உள்ளே இழுத்துட்டு. இதனால நன்மைகளும் பல ஏற்பட்டிருக்கு, நிறைய வந்து தீமைகளும் ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்மளாமே இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க இந்த வேலை அப்படின்னுமே இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது தான். அதை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈஸியாக இன்டர்நெட் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். இதனால் தொடர்ந்து ஏற்றிட்டே போகிறது வந்து ஒரு பெரிய ஒரு சுயநலமாகவும் அவங்களோட கிரீடினஸ், பேராசைத்தனத்தை தான் வந்து காட்டதான் நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? அது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு இணையதளம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டேட்டா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக இருக்குது. எந்த ஒரு தகவலை பார்க்குறதா இருந்தாலும், வீடியோஸ் பார்க்குறதா இருந்தாலும் இன்றைக்கி வந்து அது இல்லாமல் எதுவுமே இன்றைக்கி இயங்காது. இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மணி அப்படிங்கிறது எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். நம்ம டிஜிட்டலாக கரன்சிஸை வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். பேங்கிங்ஸ் எல்லாமே அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. இனி வந்து கையில் நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் காலத்தில் கையில் பேப்பர் கரன்சி இருக்குமா? இன்றைக்கே வந்து இப்போவே ஏடிஎம் மூடுறாங்க. நிறையா ஏடிஎம்மே வந்து இப்போ காணோம். ஏன்னா அந்த கூகுள் பே, அதுக்கப்புறம் அந்த ஃபோன்பே இதெல்லாம் வந்துருச்சுன்னா நிறைய பேலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதிகமாக இந்த டிஜிட்டல் மணியோடைய யூட்டிலிட்டி வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, அதை நம்ம பேசுவோம். பட் இது வந்து இன்றைக்கி மறுக்க முடியாத ஒரு வளர்ச்சியாக, மனித இனத்துடைய ஒரு அடுத்த கட்ட டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட்டாக இது வந்துருச்சு. ஸோ இன்னி வந்து இதை யாரும் பின் நோக்கி போக முடியாது. இதில் அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது தான் போகும். சரிங்க. இப்போ இது அத்தியாவசிய தேவைகளுக்குள்ள ஒன்றாக இந்த டேட்டா, இது வந்து இன்டர்நெட் வந்து நமக்கு வந்துருச்சு. அது இருந்தால் தான் எல்லாமே அதோட தொடர்புடையதாக இருக்குது. இணையத்தில் தான் அரசாங்கத்துடைய அலுவலகத்தை அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும். நீங்கள் நார்மலாக ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா வேலைலாம் சார் ஆன்லைனில் பண்ணலாமே சார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்க சார் ஆன்லைனில் பண்ணுங்க, ஏங்க வரீங்கிறாங்க. ஏங்க வரீங்க, அங்கே பண்ணியும் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படி ஏடிஎம்மும் அதான் இப்போ சொல்லுது, நீங்கள் வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனாக நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். அது கேஷை துப்பாமல் என்னென்னலாம் வேலை பண்ணுமோ அதையும் சொல்கிறது. அப்போ இது அத்தனையுமே வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வராதிங்க, அங்கேருந்தே பண்ணுங்க அப்படிங்கிறது இணையதளத்தை தான் பயன். அப்போ இந்த இணையதளம் அப்படிங்கிறது ஒரு மூச்சு காற்று மாதிரி இன்னைக்கு ஒரு அத்தியாவசிய பொருளாக வருது. ஒரு அத்தியாவசிய பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அதை தனியார்கிட்ட விட்டு வைக்கலாமா? கவர்மெண்ட் வந்து அதில் அப்படியே தனியாருக்கு நீங்கள் விட்டிங்கன்னா கூட கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணுமா இல்லையா? அதை கொண்டு வரணும். நீங்கள் வந்து இப்போ ஒன்றா அரசாங்கம் எடுத்து நடத்தணும். நீங்கள் என்ன பண்ணீங்க, பிஎஸ்என்எலுக்கு வாயில் பால் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, மூக்கில் 2 பஞ்ச சொருகி சங்கூதி அதை படுக்க வச்சுட்டீங்க. அவங்களுக்கு 5G கேட்டு விண்ணப்பிப்பாங்க, அவங்க கொடுக்கறதில்ல. கொடுக்காம விட்டு எப்போ 5G கொடுப்பேன், எப்போ ஒரு 8G 10G வருமோ அப்போ போய் 5G அப்படிம்பீங்க, போடா போயிடுவாங்க. அந்த நிலைமையில தான் இருக்குது பிஎஸ்என்எல். அப்போ பிஎஸ்என்எல் வந்துருச்சா என்ன, 5G வந்துருச்சா? இப்போ வந்து 4G வந்துருக்கு. அதாவது கொஞ்சம் கம்மி கட்டணத்திலே 5G வந்து கொடுக்கறதுக்கு உண்டான பிளான்ல தான் இருக்கு. 4G இருக்கு, 5G வந்துச்சான்னு தெரில. ஆனால் பிஎஸ்என்எலுக்கு டவர் செட்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அதிகம். நீங்கள் மித்த கம்பெனிஸை விட இப்போ ஏர்டெல்லாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜியோவாக இருக்கட்டும், இவங்களோட விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக நீங்கள் ஒன்றும் இல்லை. ஒரு மலை கிராமத்துக்கு போனீங்கன்னா பிஎஸ்என்எல் டவர் மட்டும் எடுக்கும், மற்ற டவர்ஸ் இருக்காது. இல்லை இப்பயும் அதே நிலைமை தான் நினைக்கிறீங்களா பாரி? இருக்குது, இப்போவும் அதே நிலைமை தான். ஆனால் பிஎஸ்என்எல் ரொம்ப டிகிரேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போதுமான ஃபினான்ஷியல் பேக் இது இருந்தால் தானே அவங்க போய் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். ஒரு ரிப்பேர் ஆச்சுன்னா அதை போய் சரி செய்யணும்ல. டவர் ரிப்பேர் ஆனால் அப்படியே விட்டுறாங்க, கண்டுக்கிறது இல்லை. அவங்களால போதுமான ஊழியர்கள் கிடையாது, போதுமான வருமானம் கிடையாது. நிறைய லே ஆஃப் பிஎஸ்என்எல். இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. பிஎஸ்என்எல் படுகொலைக்கு தள்ளியது இந்திய அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் தான், அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. பிஎஸ்என்எல் நினைச்சா இவங்களோட அதிகமாக கம்பீட் பண்ணி கொண்டு வந்திருக்க முடியும். அதை கூட அவங்களால செய்ய முடியலையானா அது கிடையாது. பிஎஸ்என்எல்னால கமிஷன் கொடுக்க முடியாது. பட் ஜியோ, இந்த ஏர்டெல் இவங்கனால நினைச்சா ஒரு அரசியல்வாதிக்கு நன்கொடை தரலாம்,
சில பத்திரங்கள், இந்த என்னமோ பத்திரம்னு இப்போ பிரச்சனை ஆச்சுல, அந்த பத்திரங்கள் கொடுக்கலாம், தேர்தல் பத்திரங்கள் கொடுக்கலாம், இந்த மாதிரி பத்திரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க, இந்த நிறுவனங்கள்லாம் கொடுத்துருக்கு. அப்போ அவங்களுடைய கல்யாணத்தில் போயிட்டு ஆடலாம், வாட்சுகள் வாங்கி இது பண்ணலாம், இதெல்லாம் இருக்குது. நடிகர்கள் நடிகைகள்லாம் போய் கூத்தடிக்கலாம். இதெல்லாம் வந்து பிஎஸ்என்எல்லாம் செய்ய முடியுமா? பிஎஸ்என்எல் ஒரு அரசாங்கத்துடைய நிறுவனம், அதில் வேலைக்கு தான் ஆள் வச்சுக்க முடியும், வேலை தான் செய்ய முடியும், மாத சம்பளத்தில் தான் இருப்பாங்க. ஸோ இது ஒரு பிளான்டாக இதை வந்து ஒழிச்சு விட்டாங்க பிஎஸ்என்எல்லை. நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு நம்ம அஃப்கோர்ஸ் இன் ஃபியூச்சர் நம்ம இயக்கங்கள் தொடங்க போகிறோம், செயல்பாடுகள் நடக்க போகுது. அப்போ வந்து நான் ஒரு திட்டமே வச்சுருக்கேன் மனசில். என்னென்னா, டேட்டா வந்து முழுக்க இலவசமாக அரசாங்கம் கொடுக்கணும், இலவசமாக கொடுக்கணும். அது ஸ்பீடு இதுங்கிறத கடந்து இலவசமாக எல்லா பப்ளிக்குக்கும் டேட்டா வந்து அக்சசபிளாக இருக்கணும். ஏன்னா நீ பணத்துலேருந்து எல்லாத்தையுமே டேட்டாவை இது பண்ணிட்டேன், அப்போ அதை ஃப்ரீயாக கொடுக்கணும். அதுக்கும் காசுனா என்ன எந்த ஒரு சட்டம் இது? அப்போ நம்ம அதை ஃப்ரீ பண்ணுவோம். நான் இப்போ சொல்லிட்டேன், யாரும் டிப்பி அடிச்சிடாதீங்க. பாரிசாலனோட ஐடியாலஜி இது. எவனா டிப்பி அடிச்சிங்கன்னா கடுப்பாயிருவேன். நான் டேட்டா வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும். இந்த டேட்டா வந்து ஃப்ரீ பண்ணிடணும், மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அது எய்தர் நீங்கள் வந்து லோக்கல் ஒய்ஃபை மாதிரி, இப்போ 5Gங்கிறதே வைஃபை மாதிரி தாங்க, கிட்டத்தட்ட அது மாதிரி தான், ஹப் மாதிரி வச்சு. மார்க் மாமா சொல்கிற மாதிரியே இருக்கு நீங்கள் சொல்கிறது, எல்லாருக்குமே இன்டர்நெட் அப்படிங்கிறது பண்ணிடணும். அதை நீங்கள் செஞ்சுட்டு அது கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் இருக்கணும். கவர்மெண்ட் வந்து அதை கொடுக்கணும். அது தனியாரோட ஒப்பந்தம் பண்ணி எப்படி வேணால் கொடுக்கட்டும். ஆனால் கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ் பப்ளிக் ஃப்ரீ சர்வீஸ். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்பீடு தான் வேணும், எனக்கு அந்த ஸ்பீடு தான் வேணும், எனக்கு இவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும், எனக்கு இவ்வளோ டேட்டாஸ் வந்து நான் கன்சியூம் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த எனக்கு கனெக்ஷன் வேணுங்கிறதுலாம் அது எக்ஸ்ட்ரா. அது நீ வந்து கம்பெனிக்கு இந்த மாதிரி காசு அவன் எவ்வளோ வேலை வைக்கிறானோ அது போய் தேவைன்னா போய் கொடுத்து வாங்கிக்கோ, அது வேறு விஷயம். கவர்மெண்ட் ஒரு மினிமமாக ஒரு டேட்டா அக்சசிபிலிட்டிக்கு எல்லாத்துக்கும் இலவசம்னு கொடுக்கும். அதில் மூலிமா ஒரு வீடியோ காலோ, இல்லை வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஒரு வீடியோ காலு, ஒரு ஃபோன் காலு, இல்லை வந்து ஒரு வாட்ஸ்அப் கான்வர்சேஷன், இல்லை ஒரு மணி டிரான்சாக்ஷன், இதுக்கு ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு அதை தாங்குற அளவுக்கு இருக்கணும். அதை தாங்குற அளவுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரீ டேட்டா சோர்ஸை அரசாங்கம் கொடுக்கணும். இது தமிழ் தேசியவாதிகள் ஆட்சிக்கு வந்தால், அது நம்ம சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம் ஒரு கொள்கையா, இது வரும்பொழுது இது நடக்கும். அதுக்கு முன்னாடி அவனுமே அதை செய்ய மாட்டான், சொல்லலாம், செய்ய மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து தனியார் நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் வாங்க போகிறான்? ஏன்னா பெரும்பான்மை இன்னைக்குமே பாருங்களேன், நம்ம இந்த டேட்டா பிளான்ஸை நீங்கள் நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுறதுக்குன்னு ஒரு தனி பேக் ஒன்று இருக்கும். ஒரு வேலிடிட்டி மட்டும் வச்சு ஃபோன் பேசுறதுக்கு இவ்வளோ காசு கட்டிங்க, இவ்வளோ காசுக்குள்ளே பேசிக்கலாம் அப்படின்னு. இப்போ அப்படி ஒரு பேக்கே இல்லை. ஃப்ரீ கால்ஸ்ன்னு இப்போ ஒன்று கொண்டு வந்துட்டு அது டேட்டா பேக் மட்டும்தாங்க. டேட்டா இவ்வளோ டேட்டா, அதில் நீ கால் பேசிக்கலாம், ஃப்ரீயாக எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் முன்னாடி வந்து ஃபோன் பேசுறதுக்குன்னு ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 100 ரூபா நான் கட்டினேன் அப்படின்னா நான் ஃபோன் பேசிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை. எனக்கு டேட்டா வேண்டாம், ஃபோன் மட்டும் இல்லை, அப்படி ஒரு பேக்கே கிடையாது. கட்டினா நீ இவ்வளோ டேட்டாக்கு நீ கட்டி தான் ஆகணும், இவ்வளோக்கு நீ இது பண்ணி தான் ஆகணும். மினிமமாக ஒரு ஃபோனை நீங்கள் பயன்படுத்துறது மாதிரியான ஒரு பேக்கு வருதுனாவே இன்றைக்கி இருக்க நிறுவனங்களில் 150 ரூபாய்க்கு மேலே தான் மினிமம் நான் சொல்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்க பேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆட் ஆன் பேக்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், எந்த ஃபோனை வேணால் ரீசார்ஜ் பண்ணி பாருங்கள், 150 ரூபாய்க்கு கம்மியாக உங்களால் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அப்படி ஆக்கி வச்சுருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் ஃபோன் வச்சுருக்காங்க? ஒருத்தன் வீட்டில் எத்தனை ஃபோன் இருக்குது? நமக்கே எத்தனை ஃபோன் இருக்கு? 2 3 சிம் வச்சுருக்கோம், எல்லாமே டுவெல் சிம்மு அப்படி தான் வந்துட்டு இருக்குது. அப்போ இப்படி இருக்கிறதுல 2 சிம் இருக்குன்னா அதுக்கு 2க்கும் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரீசார்ஜ் பண்ணலைன்னா முன்னாடிலாம் இன்கமிங் ஃப்ரீன்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. இன்கமிங்கே ஃப்ரீ இல்லை, இன்கமிங் வரணும்னால நீ டேட்டா பேக் போட்டு தான் ஆகணும். எதுக்கு? ஏன்? இப்போ நான் ஒய்ஃபை இருக்கும், எனக்கு எதுக்குடா டேட்டா பேக்கு? வெளியில் போகிறதுக்கு மட்டும் தேவைன்னா போதும்ல. நான் ஒய்ஃபையும் கொடுக்கணும், தனியாகவும் டேட்டா போட்டால் தான் ஃபோன் பேச முடியும். என்ன மாதிரியான சிஸ்டம் இது? நைஸாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டாங்க. எவ்வளோ காசு எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. நிறைய செலவாகுதுங்க டேட்டாக்கு. நம்ம மக்கள் ஒவ்வொருத்தர் வீட்டில் நீங்கள், நான் அடித்து சொல்கிறேன், ஒரு 3 பேர் 4 பேர் இருக்க வீட்டில் குறைஞ்சது மாதம் நீங்கள் ஒரு 1000 ரூபானாச்சு நீங்கள் டேட்டாக்கு மினிமம் செலவு பண்ணுறீங்க. டேட்டாக்கு நீங்கள் ஒய்ஃபையாக எடுத்துக்கோங்க, ஃபோன் ரீசார்ஜாக எடுத்துக்கோங்க, 1000 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க மாதம். இப்போ அரசாங்கம் வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி, இல்லை பல நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் மூலமாக இலவசமாக மக்களுக்கு டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து தப்பிக்கலாம். ஏன்னா என்னோட எல்லா சர்வீஸும் இன்றைக்கி வந்து சாப்பாடு நான் ஆர்டர் பண்ணணும்னா டேட்டா தேவைப்படுது. ஒரு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நான் அப்ளிகேஷன் எல்லாத்துலேயும் காவல்துறை வந்து டேட்டா ஆப்ஸுக்கு இது ஆண்ட்ராய்டு ஆப்ஸை கொண்டு வந்துட்டு இதில் நீங்கள் இது பண்ணுங்கள், இந்த செக்யூரிட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே டேட்டாவோட கனெக்ட் ஆகும்போது அந்த டேட்டா எனக்கு இலவசமாக வேணும் தான்.
குடி தண்ணீர் மாதிரிங்கிறீங்க. ஆமா, இப்போ இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு, டெக்னாலஜி அப்படி டெவலப் ஆயிடுச்சு. ஸோ டேட்டா வந்து இலவசமாக இருக்க வேண்டும், அதை நோக்கி அரசாங்கம் நகர வேண்டும். நீங்கள் இது முழுக்க முழுக்க ப்ரைவேடைஸ் பண்ணி வச்சிருக்கிறது அதே கூத்து தான். எப்படி வந்து பெட்ரோலியம் இது எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் உள்ள எடுத்து நிறுவனம் போட்டு பண்ணாமல் ப்ரைவேட் செக்டர்லேயே கடைசி வரைக்கும் போட்டு நம்ம கழுத்து அருன்னு அறுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதே வேலை தான் இங்கே நடக்குது. இப்போ பெட்ரோல் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், உலக நாடுகளில் இந்தியாவுடைய ப்ரைஸை பாருங்கள் கம்பேர் பண்ணி. நீங்கள் வெளிநாட்டுக்கெலாம் போனீங்கன்னு வைங்களேன், அவங்க இப்போ அவங்களோட பணத்துக்கு அவங்க எவ்வளோ அதை செலவு பண்ணுறாங்கங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த மடையை எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவானுங்க, அங்கே இவ்வளோ டாலருக்கு அவங்க இது பண்ணுறாங்க, நம்மளோட மணிக்கும் நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பாருங்கள், நம்ம இதில் கரெக்டாக தான் இருக்குன்ட்டு வருவாங்க. ஆனால் அது அப்படி பார்க்கக்கூடாது ராஜா. அவன் அந்த டாலருக்கு அவன் என்ன பொருட்கள் வாங்க முடியும், அதே அமௌண்ட்டுக்கு நீ இங்கே என்ன பொருட்கள் வாங்க முடியும், இதை நீ கம்பேர் பண்ணி பாரு. இது ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன, பால் பாக்கெட். பால் பாக்கெட் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபுட் சோர்ஸா. இப்போ $1 அவனுக்கு எவ்வளோ பால் பாக்கெட் கிடைக்கும், நம்ம $1 எவ்வளோ பால் பாக்கெட் கிடைக்கும். ஆனால் $1 அவனுக்கு அங்கே பால் பாக்கெட் கிடைக்காது, கொஞ்சம் $2-3 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த பொருளாதாரம் வந்து எப்படி மாறுபடும். பெட்ரோல் நம்ம ரொம்ப அதிகம் இல்லை, நம்ம அதிக காசு ரொம்ப அதிகம். ஆனால் பாருங்க, இன்டர்நெட்டை சின்ன அப்படி தூண்டில் போட்டு கம்மி காசு கொடுத்து இழுத்துட்டு இப்போ அதையும் அதிகப்படுத்துறாங்க. இப்போ இதுவும் பெரிய கொள்ளை தானுங்க. கண்டிப்பா கொள்ளையில கொளுத்தது தானுங்க அவ்வளோ பெரிய உடம்பு. வேற எப்படி நம்ம சொல்ல முடியும், உருவக்கேள்வின்னு அதுதான் அப்படிதான் பண்ணுவேன். பரவாயில்லையே, பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்னா நீ என்ன ரத்தத்தை உரியறப்போ நீங்க ரத்தத்தை உரின்னு உருவிய மக்களை வந்து இவ்வளோ இதெல்லாம் வந்து அரசாங்கம்னு ஒரு நல்ல அரசியல் தலைவர்கள் இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? வாய் தெரிஞ்சு பேசியிருக்கணும். யாராவது அரசியல் தலைவர்கள் எதுவும் கவலைப்படுறாங்களா? கண்டுக்கவே இல்லை, டாபிக்காவே கண்டுக்கல. நம்ம சொல்றோம், ப்ராமிஸ் பண்றோம், நாளைக்கு நம்ம ஒரு இயக்கமோ தொடங்கி ஒரு கட்சியோ தொடங்குறோம்னா அந்த கட்சியுடைய அடிப்படையாக இணையதளம் இலவசம் மக்களுக்கு. அதில் வந்து இந்த பான் வெப்சைட்ஸு, இந்த லொஸ்க்கு எல்லாம் தடைப்பட்டுரும். ப்ரைவேட்டாலையும் ஒன்று கிடைக்காது, எல்லாத்தையுமே ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும். அதையும் மீறி பொசஷன் ஆஃப் பான், பொசஷன் ஆஃப் இந்த மாதிரி ஆபாச படங்கள், பொசஷன் ஆஃப் இது வந்து கிரைம். சிக்குனா சின்னாகணும், ஸ்ப்ரெட் பண்ணால் பெருங்குற்றம் புடி. அதுக்கப்புறம் எப்படி இந்த தப்பாக இணையதளம் பயன்படுதுன்னு பார்த்துருவோம். நினச்சா பண்ண முடியும். இணையதளத்துடைய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் நம்மளால் அழகாக சுலபமாக ஃபில்டர் அவுட் பண்ண முடியும். அதே மூலமாக இணையதளம் நீங்கள் சொல்லலாம் VPN போட்டு போவான், அது போட்டு போவான், எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் நினச்சா. ஏன்னா சர்வரே உங்ககிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட வந்துட்டு தான் அவனுக்கு போகும். நீ அங்கேயே பிளாக் பண்ணிட்டீங்கன்னா எப்படிடா போகும்? நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. அவன் அங்கே அலோவ் பண்ணிடுறான், அது எல்லாருக்கும் வருது. அவன் அங்கேயே பிளாக் பண்ணான்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உள்ளே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய ஹேக்கரு. இப்போது நார்த் கொரியாவில் இருக்கிற செய்தி ஊடகங்களில் இருக்க இணையதளத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வா. ஏன் இந்தியாவுடைய ராணுவ ரகசியங்களை போய் அது இணையதளத்தில் இருக்குது தானே, போய் எடுத்துட்டு வா பார்ப்போம். உன்னால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுதான்னு பாரு. பிளாக் பண்ணியிருக்கான்ல, அதே மாதிரி பிளாக் பண்ணி விட்டுருவோம். இப்போ பண்ண முடியும். அது மாதிரி பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் கொண்டு வருவோம். அதன் மூலமாக ஒரு சுத்தமான ஒரு சரியான இணையதளம் என்பது உலக மக்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு தளமாக, மக்கள் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, மக்கள் தகவல்களை சுலபமாக பெறுவதற்கு, ஃப்ரீ ஸ்பீச். இன்னைக்கு யூடியூப் வந்து ஒரு வித இது 100% ஃப்ரீ ஸ்பீச்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது எத்தனை முறை நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, எத்தனை சமீபத்தில் ஒரு நண்பரோட சேனல் கூட போயிருச்சு. ஆமாம், எத்தனை மானிட்டைசேஷன் ஐமகிலனோட சேனல் தூக்கிட்டானுங்க. நம்மளோடது செங்கோல் டிவியை தூக்குனதுக்காக அப்புறம் தான் நம்ம வள்ளல் மீடியா வரும். அப்போ ஃப்ரீ ஸ்பீச்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. இதையே நம்ம ஃப்ரீ ஸ்பீச் நம்புகிறோம், இதையே நம்ம ஃப்ரீ ஸ்பீச் நம்புகிறோம். அந்த அளவுக்கு கூட நமக்கு வந்து ஃப்ரீடம் இல்லை, இதுதான் உண்மை. அப்போ இணையதளம் கொஞ்ச நாச்சும் அதை சாத்தியப்படுத்தியிருக்கு. நினச்சா இணையதளம் அது முழுமையாக சாத்தியப்படும். நம்மளே ஒரு வெப்சைட் போட்டு போனால் மக்கள் பார்க்க மாட்டாங்க, மக்கள் ஆடியன்ஸ் அங்கே இல்லை, அவ்வளோதான் பிரச்சனை. நமக்கு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு நீங்கள் வந்து அங்கே பாருங்கன்னா அதே தான். ஆனால் அங்கே பார்க்குறக்கு ஆடியன்ஸ் இல்லை. அதில் ஒரு வணிகமோ வர்த்தகமோ கட்டமைக்க விடாமல் அவங்க மேலே இருக்கவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இதில் போய் ஆட்ஸ் கொடுக்கக்கூடாது, இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் போய் இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி விட்டுரும் கூகுள். அதெல்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணி அதெல்லாம் யார் கண்ணிலே அதெல்லாம் டார்க் வெப்னு போயிடும். மஸ்க் இருக்காருல்ல, அவர் பண்றதுலேயே பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அவர் வந்து வேற ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. அவர் எல்லாத்தையும் பறவை விட்டு நல்லவனுடைய ஃபேஸ் மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு மஸ்க் அவர் அதே ட்ரம்ப்புக்கு இருக்கிற அதே விஷயம்தான். நீ நல்லவனா இருந்தா எவனாவது வந்து மண்டைக்குள்ள சிப்பை பொறுத்துறத பத்தி ஆய்வு பண்ணுவானா? நல்லவனா இருந்தா அந்த ஆளே சொல்றாரு ஏஐனால தான் பிரச்சனை வரும். நீ தான்டா ஏஐ ரிசர்ச் நியூராலிங்க் ரிசர்ச் நீ தான் அதை கொண்டு திணிக்கிற. அப்புறம் வந்து நீ தான் ஏஐல பிரச்சனை வருங்கிற. பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே நீ யாருக்கிட்ட வந்து திணிக்கிற? உலகம் அழியக்கூடாதுன்னு பேசணும். உலகம் அழியக்கூடாதுன்னு பேசிட்டு இந்த பக்கம் மார்ஸுக்கு தப்பிச்சு போறதுக்கு நீ தான் வேலையை பார்த்துட்டு இருக்க. உன்னை நம்பி பேர் இங்க போய் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்களாம் சொல்றாங்க. கோலிவுட்ல நிறைய பேர் டிக்கெட் வாங்கிட்டு காத்துட்டு இருக்காங்களாம். ஏதோ ஒரு இங்க இருக்கிற ஒரு மடத்தை கொண்டு போய் அங்க கட்ட போறாங்களாம். இது என்னமோ நடந்துகிட்டு இருக்கு, ஒன்றும் புரியல நமக்கு.
பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஏன்னா அங்க யானை வழித்தடங்கள் இல்ல ப்ரோ. மார்ஸ் யானையே இல்ல, இப்ப புடிக்கிறாங்க நிலத்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப ஒரு குரூப் வந்து மென்ஸ் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்களின் ஆதிக்கம் அங்கதான் இருக்கும், சிங்கிள்ஸ் எல்லாம் கிளம்புங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிட வேண்டியதான். அப்ப இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த டேட்டா அப்படிங்கறத கண்ணுக்கு முன்னாடி ஒரு கொள்ளை நடக்குது, நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். இந்த சர்வீஸ் வந்து அவங்களால கம்மியா கொடுக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? முடியும். அப்படி கம்மியா கொடுக்கறதுனால அவனுக்கு ஏதாவது நஷ்டமாகும் நீங்க நினைக்கிறீங்க? அசால்ட்டா கொடுக்கலாம், அவங்க நஷ்டமே ஆகாதுங்க. இவங்க எவ்வளோ பெரிய அயோக்கிய பழகு நான் சொன்னா, ஒரு பொருளை உற்பத்தி செய்றீங்க, அந்த பொருளுடைய தரத்துக்கு தகுந்த விலை அப்படின்னா அது வேற, அதுதான் அரசாங்கம் தலையிடணும். அந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். ஆனால் நம்ம இந்திய அரசாங்கத்தில் ஃப்ரீ மார்க்கெட் அப்படிங்கிற பாலிசியை வச்சிருக்கனால விலை நிர்ணயத்தை அரசாங்கம் தலையிடவே மாட்டேங்குது. யார் வேணாலும் என்ன வேணாலும் விலையை வச்சுக்கலாம், எந்த பொருளுக்கும் தரம் இதெல்லாம் இல்லை. அவன் தேவைன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் உற்பத்தி பண்ணிட்டு அதை 1 லட்ச ரூபாய்க்கு கூட அவனால் விற்க முடியும். அந்த பெர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ வந்து இந்தியா வந்து மூக்க நுழைக்கிறது இல்லை. தேவைன்னா வித்துக்கோ, டேக்ஸ் மட்டும் கட்டிடு. வாங்குறதுக்கு ஆள் இருக்கு, வாங்கினா வாங்கிட்டு போறான், டேக்ஸ் மட்டும் கட்டிக்கோ. இது ஒரு தப்பான பாலிசி என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு அரசாங்கம் இந்த பாலிசியில் இருக்கக்கூடாது. ஏன்னா வாங்குறவன் எந்த நாட்டு காசை வச்சு வாங்குறான்? நம்ம நாட்டு காசை வச்சு வாங்குறான். அதுக்கு உனக்கு டேக்ஸ் கட்டினாலும் இங்க பெரிய அமௌண்ட் போகுதுடா, உனக்கு வர அமௌண்ட் டேக்ஸ் என்ன ஃபுல்லாவே வாங்கிக்க போற? உனக்கு ரொம்ப சொற்ப காசு தான் வரும். உனக்கு சொற்ப காசு வருதுங்கிறக்காக உன்னோட நாட்டு பொருளாதாரம் போயிட்டு போகுது நீ விடுற அப்படின்னா நீ உண்மையான பொருளாதார கொள்கை கொண்டவன் கிடையாது. உன் நாட்டு பணம் வெளியில போகக்கூடாது. உன் நாட்டு வெளிநாட்டுல இருந்து பணங்கள் வந்து உன் நாட்டுக்குள்ள புழங்கணும். ஆனா உன் நாட்டு பணம் அதிகமா வெளியில போகக்கூடாது. இதுதான் ஒரு சரியான காமர்ஸ். உன்னுடைய உன் நாட்டுக்குள்ள பொருட்கள் அதிகமாக வரணும், உன் நாட்டுடைய பொருளாதாரம் அப்பதான் அதிகரிக்கும், உன் நாட்டுல பொருட்களுடைய விலை குறையணும், பணத்தோட மதிப்பு அப்படியே பணம் மட்டும் ஏறிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஆப்பிள் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம், அடுத்து ஒரு ஆப்பிள் வந்து 20 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா ஆப்பிள் விலை ஏறல, உன் பணம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. உன்னோட பணத்துடைய பையிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆப்பிள்னா 200 ரூபாங்கிறாங்க. ஆப்பிள் வாங்க முடியுமா? ஆப்பிள் போனும் வாங்க முடியாது. இதோட ஒரு பெரிய சிம்பிளே அந்த ஆப்பிள் போன் தான் இல்ல ப்ரோ. நீங்க சொல்ற விஷயத்தை சில பைத்தியங்க வந்து தங்களோட அன்றாட தேவைகளை கூட இது பண்ணாம அடுத்த வெர்ஷனை வந்து எப்படியாவது வாங்கிடணும்னு சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ. லோன் போட்டு வாங்குறாங்க ப்ரோ. அதான் லோன் போட்டு தான் வாங்குறாங்க. மன உளைச்சல் இருக்க மச்சான். என்னடா அப்படின்னா 1.5 லட்ச ரூபாய் தாண்டா வச்சிருக்கேன் எப்படா அப்படிங்கிறான். அது ரெண்டாவது சரி, அந்த போனுக்கு நீங்க கொடுக்குற காசு அது ஒர்த்தான்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. அந்த காசுக்கு நீங்கள் அதை விட ஒர்த்தாக இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், அதை விட செக்யூரிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, அதை விட வந்து உள்ளே இருக்கிற சிப் செட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில், ஹை குவாலிட்டியில், கேமராலேருந்து எல்லாத்துலேயும். ஆனால் அவன் விளம்பரம் பண்ணி உங்களோட அறியாமையை பயன்படுத்தி அவன் விலையை ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கான். அதையும் நம்பி போய் வாங்கிட்டே தான் இருக்கீங்க. வாங்கிட்டு தான் இருக்கான். அது உங்கள் விஷயம். அரசாங்கம் இதில் மூக்க நுழைக்கணும். சைனா இதை ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்கல்ல நீங்கள் சொல்லுங்கள். சைனா ஒழுங்காக பண்ணுது, ரஷ்யா ஒழுங்காக பண்ணுது, எல்லாரும் ஒழுங்காக பண்ணுறாங்க. இந்தியாவை தவிர. இந்தியா மட்டும் மக்களை வந்து பலியானா பரவாயில்லன்னு பார்க்குது. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த ரஷ்யாக்கார ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான், தமிழில் பேசி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பேர் எனக்கு சரியா ஞாபகம் வரல. நான் அப்பப்போ அந்த ரீல்ஸ் வரும் பார்ப்பேன். அவன் வந்து ஆப்பிள் ஷோரூமில் அவன் ஆப்பிளுக்கு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக வந்து விற்கிறதுக்கு வந்து இது பண்ணி விட்டாங்க. யார் வேணாலும் ஆப்பிள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்போ அங்கே விலை கம்மியாக கிடைக்கும் ஆப்பிள். ரைட்டு. அவன் மக்களுக்கு வந்து அது ஆப்பிள் ஃபோன் வந்து நீங்கள் இங்கே வைக்கிற மாதிரிலாம் ஹை ப்ரைஸ் எல்லாம் போய் அங்கே விற்க முடியாது, விலை கம்மியாக கிடைக்கும், மக்களுக்கு அது லாபம், அதனால அங்கே அப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டான். உண்மையை உடச்சி விட்டோம். அவன் அந்த பையன் பேசிட்டு போய் பாருங்க. நான் பார்த்தேன், எல்லா நாட்டுக்காரனும் அவன் நாட்டுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம நாட்டுக்காரன் மட்டும் கம்பெனிகளுக்கெல்லாம் நல்லது செஞ்சுட்டு நம்ம மக்களை வந்து இப்போ பாருங்க, இது இந்த ரிலையன்ஸ், ஏர்டெல் இவங்கெல்லாம் வந்து விலையை ஏற்றும் பொழுது கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகணும்ல, ஏன் ஆக மாட்டேங்கிறீங்க? அப்போ ஒரு அரசாங்கம் நினச்சா இதில் அழகாக இன்டர்ஃபியர் ஆகி, இங்கே பாருங்கள் இது எங்கள் நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு சுரண்டுறது. நீங்கள் பாருங்கள், இப்போ அவங்க இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு பேக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக நான் பார்த்தேன், ஒவ்வொரு முன்னாடி இந்த பிளானுக்கும் இப்போ எவ்வளோ ஏறி இருக்குன்னு. குறைந்தபட்சம் வந்து 25 ரூபாயில இருந்து 50 ரூபா வரைக்கும் பிளானில் வேரியேஷன்ஸை வந்து ஏற்றிருக்கானுங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கீத்தின்னு ஒரு 50 ரூபா வரைக்குமே எல்லா பிளான்லையும் ஆவரேஜாக ஏறி இருக்கு. 25 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சிம்முக்கு 25 ரூபா ஏறுது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தொகையை ஒரு 10 கோடின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 10 கோடியில் ஒரு 8 கோடி பேர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறானா, ஃபோன் கனெக்ஷன் இருக்குது, அவனே டபுள் 2 ஃபோனு 3 ஃபோன்லாம் அதெல்லாம் கணக்கு 8 கோடினே வச்சுக்கோங்க கணக்கு. இப்போ அந்த 8 கோடி இன்ட்டு 25 ரூபான்னு போடுங்க, அவன் பிளான் ஏறி இருக்கு. எங்கிட்டோ போகுது ப்ரோ. இந்த கால்குலேஷன் மட்டும் போடுங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு போடுங்க. எவ்வளோ பெரிய பொருளாதாரங்க. ஏங்க ஒரு கவர்மெண்ட்னால ஒரு கம்பெனி இதில் ரன் பண்ண முடியாதா? சரக்கு விற்று மக்களை சாகடிக்கிறதுக்கு தமிழக அரசு நினைச்சா
கலைஞர் கருணாநிதி இது பேர் என்ன, இந்த கனெக்ஷன் கொண்டு வர முடியாதா? வேணாம். அதாவது இந்த இன்டர்நெட் இது கொண்டு வர முடியாதா? கொண்டு வரலாம்ல. ஆனால் அதெல்லாம் கொண்டு வர மாட்டோம். நாங்கள் டெக்னாலஜியில் முன்னாடி இருப்போம், நாங்கள் உதாரணமாக இருப்போம், அதுவாக இருப்போம், இதுவாக இருப்போம்லாம் பேச தெரியுது. செய்யலாம்ல, செய்ய முடியும் தானே. முடியாத ஒரு விஷயம் கிடையாது. எத்தனையோ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ பேர் வேலைக்கு இருக்காங்க. அரசாங்கம் நினச்சா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியும். அந்த கம்பெனி இப்போ அமுல் மாதிரியே ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதுக்கு வந்து டேட்டா இது மூலிமா ஒரு லைசன்ஸ் இது பண்ணி பண்ணலாமே. பாட்டு எழுதுறாமே, செத்தும் இன்டர்நெட் கொடுத்தவர் கருணாநிதி, அந்த மாதிரி புதுசா ஒரு பாட்டு எழுதி போட்டுருவோம். பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க யாருக்கு வேலை பார்க்குறாங்க? அம்பானிக்கு, அதானிக்கு, இந்த ஏர்டெலுக்கு, இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இவங்க மாறி நிற்கிறாங்க. அவங்களோட கமிஷன், அவங்களுடைய கட்சி நிதி, தேர்தல் பத்திரங்கள், இதற்காக தான் அரசு. ஆனால் உண்மையாகவே மக்களுடைய நலனில் நான் இப்போ சொன்னது ஒரு சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு கால்குலேட் எடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்க. மனசு தாங்காது ப்ரோ. 10 ரூபானே போட்டு பாருங்க. கால்குலேஷன் ஈஸியாக இருக்குன்னா, 0ன்றதுனால ஈஸியாக கால்குலேட் பண்ணிப்பீங்க. 10 ரூபா ஏறுச்சுனாவே எவ்வளோ கோடிகள். நம்மளால 1 கோடி சம்பாதிக்க முடியுதா? 2 கோடி சம்பாதிக்க முடியுங்க. 50,000 ரூபா 50,000 சம்பாதிக்க 50,000 இல்லைங்க. நம்ம யூடியூப்லாம் வந்து கோடிகளில் புரளும்னே சொல்லி பழகிட்டாங்க. சரி, அவங்க மனசை ஏன் புண்படுத்திட்டு, அதனால சொல்லுவோம், சொல்றதானே சொல்றோம். நம்ம அப்படி சொல்லிக்க வேண்டியதான். சரி, 1 கோடி 2 கோடினே வச்சுக்கோமே, சம்பாதிக்க முடியுமா? ஆனால் அவன் எப்படி சம்பாதிக்கிறான்னு பாருங்க. ஒரு சின்ன பிளான் சேஞ்சு, யாருமே வாய் திறக்கல, அவ்வளோ கோடி. அப்போ அவனுக்கு என்னப்பா, ஜஸ்டின் பீபரை கூப்பிடுவான், அவன் ஜட்டியை காட்டிட்டு ஆடுவான். அது வந்து இந்தியன் கல்ச்சருக்குள்ள சேர்த்துக்குவாங்க. எல்லாம் நடக்கும்பா. இதுதான் நடக்கும். வேற என்ன சொல்ல முடியும்? அவனுக்கு தேவைன்னா வந்து செவ்வாய்க்கிரத்தை இழுத்து நிலா சோறு ஊட்டுறாங்கிற மாதிரி நிலாவே சோறா பிச்சு ஓட்டுனால ஊட்டி விட்டுருவாங்க. அவங்க அந்த அளவுக்கு கையில் காசு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு காணொலி நான் பார்த்தேன். ரொம்ப ஃபேமஸான ஒரு நெறியாளர் இருப்பார். சேனலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடில் தரப்புக்கெலாம் வந்து விவாதம்லாம் வந்து நடத்தக்கூடிய அந்த நெறியாளர் வந்து ஏர்செல்லோட ஓனர்கிட்ட வந்து 2 இன்டர்வியூ எடுத்திருந்தார். அது ரொம்ப ஒரு முக்கியமான இன்டர்வியூவாக எனக்கு வந்து பட்டுச்சு. அவர் சொல்கிறது எல்லாத்தையும் நான் கண்மூடித்தனமாக உண்மைன்னு ஏற்றுக்கல, அவர் தான் நல்லவர்லாம் ஏற்றுக்கல. பட் அவர் சொன்னது என்னென்னா, அவரோட விரக்தி என்னென்னா, அவரோட கம்பெனியை விற்க வச்சுருக்காங்க, ஏர்செல்லை வந்து விற்க வச்சுருக்காங்க. அது வந்து வாங்கினது யார் எல்லாருக்குமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். யார் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் குள்ள வந்து ஏர்செல் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்க, ஒரு சிம் வச்சிருக்க ஒரு ஆள் கூட இங்க இருந்து வந்துடக்கூடாது. அது ஏற்கனவே பெரும் பணக்காரர்களா இருக்கக்கூடியதான் வந்து போகணும்னு பார்த்துருக்காங்க. அதுதான் அரசியல். அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த வணிகர்கள் யாராரு, அவங்க எந்தெந்த சமூகம், எந்தெந்த ஊர், எந்தெந்த இனம், எந்தெந்த மக்கள், அவங்களுக்கு அவங்க லிங்க், அவங்களோட சகாக்களாக அரசியல் செய்யணும், அதோட சகாக்களாக வியாபாரம் செய்யணும். இவ்வளவுதான் அவங்களோட அல்டிமேட். அதை தாண்டி இருக்கிற எவனா ஒருத்தன் நீங்க சொல்ற மாதிரி திறமையாளியோ இல்ல அறிவாளியோ முன்னேறி மேல வந்தா கூட அவனை நசுக்கிறதுக்கு அத்தனை பேரும் ஒண்ணா நிப்பாங்க. 14,000 கோடிக்கு வித்துட்டங்க அப்படின்னு வயிற்றுல வாயில அடிச்சுக்கிறாரு அவரு. அவ்வளவுதான். இப்ப 14,000 கோடி. இப்ப இந்த ஒரு பிளான் இன்க்ரீஸ்ல 14,000 கோடிலாம் ஒரு பெரிய அமௌண்ட்டே இல்லை, சப்ப அமௌண்ட். அவன் இலவசமா ஓப்பனா சொல்றேங்க, நான் ஒருத்தன் தான் ஜியோ பிளானை இலவசமா இருக்கும்போது நான் வாங்கவே இல்லை. எங்க வீட்லயும் யாரையும் வாங்க விடல, யாருமே வாங்கல. நான் வாங்கல, எனக்கு தெரியும் இது அடுத்து எங்க வரும்னு. ஃபிஷிங் தான் இது. அதனால நான் வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப வாங்கிட்டாங்க. எப்பன்னா இவன் காசு பண்ணதுக்கு அப்புறம் வாங்கிட்டாங்க. ஏன்னா வேற நெட்வொர்க்கே இல்ல, இருக்கிறது ஏர்டெல், அதுக்கு அடுத்து இது. நமக்கும் ஏர்டெலுக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஆகாது. அதனால இந்த ஒரு சிக்கல் இருக்குது பாருங்க. அவங்க இருக்கிறவனும் நமக்கு ஆகாதவனா தான் இருப்பான். யார்கிட்ட போயிட்டு நெட் பேசுறது, யார்கிட்ட வந்து ஃபோன் பேசுறது. வோடஃபோனையே ஒழிச்சு விட்டாங்கல்ல கொஞ்சம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ வோடஃபோன்லாம் வந்து டவர்லாம் இருக்கா என்னன்னே தெரியல, அந்த அளவுக்கு தான் இருக்குது. வோடஃபோன்லாம் ரொம்ப இதெல்லாம் இல்லை. எங்கள் அப்பாவோட சிம்லாம் வோடஃபோனில் தான் இருந்துச்சு. நிறைய இடத்துல இதாகிட்டே இருக்கு. அவர் மாற்றிட்டார், அதே நம்பருக்கு வச்சுட்டு இதை மாற்றிட்டார், ஜியோவாக தான் அதை மாற்றிருக்காரு. அப்போ இதுதான் நடக்குது. நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லாத இடத்துக்கு வந்து நிற்கிறோம். மோனோபாலி. இந்த மோனோபாலி ரொம்ப ஆபத்தானது. எனக்கே ஆப்ஷன் இல்லை, எனக்கு பிடிக்கல. இது 2 நிறுவனமே பிடிக்கல. வேறு ஆப்ஷன் ஏர்டெல் பிடிக்கலைங்கிறதுக்கு வேறு காரணம் இருக்குது. ஈழ இனப்படுகொலைக்கு பின்னாடி அவங்களோட கைவரிசை இருக்குது. அவங்க நிறுவனம் வந்து டேட்டா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி ஸ்ரீலங்கன் இராணுவத்திற்கு சில உதவிகள் வந்து ஏர்டெல் நிறுவனம் அப்போவே செஞ்சு அந்த காலகட்டத்திலேருந்து ஏர்டெல் நம்ம எதிர்க்கிறோம். ஜியோ மட்டும் இந்த புனிதர்கள்னு கிடையாது. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, முழுக்க வந்து மோனோபொலி ஆயிடுச்சு இன்னைக்கு. இப்போ ஏர்டெல்லுமே இன்னும் கொஞ்ச நாள் காணாம போயிடும். ஜியோ தான் ஃபுல்லாக மோனோபொலி ஆகும் இந்தியா முழுக்க. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ ஏர்டெல்லுடைய வாடிக்கையாளர்களுடைய அவங்களோட வருமானம் என்ன, ஜியோட வாடிக்கையாளர்கள் எவ்வளோ, அவங்களோட வருமானம் என்னன்னு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. வித்தின் ஷார்ட் ஸ்பேனு. இந்த ஷார்ட் ஸ்பேனில் இவங்களால இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்தை நகர்த்தி கொண்டு வர முடியுது. அதுக்கான பேக்கப்பு, அதற்கான பொலிட்டிக்கல் சப்போர்ட்டு,
இது இது ஸ்கேம் இல்லையா? முதல்ல அவங்களாம் வந்து நம்ம இந்திய ப்ராஜெக்டில் ஒரு மனுஷனாக பார்ப்பாங்களா ப்ரோ? அந்த இடத்துல இருக்கிறவங்க அவங்க பார்வைக்கெலாம் எப்படி தெரியும்னு எனக்கு புரியவே இல்லை. லைக் லிட்டரலி இவங்கலாம் எல்லாருமே நம்மளாம் புழு பூச்சி கூட அப்படிலாம் பார்க்க மாட்டோம். நான்லாம் புழு பார்த்தா கூட ஒரு 2 நிமிஷம் அப்புறம் அழகா இருக்கேன்னு யோசிப்பேன். இவங்களாம் நம்மளை எப்படி தான் பார்ப்பாங்கன்னே தெரியல. கஷ்டப்படுவாங்களேன்னு யோசிக்க மாட்டாங்களா? இன்னைக்கு நான் என்ன சொல்லுவேன், ஒரு ஆட்டோ டிரைவருக்கு நெட்டு தேவைங்க. கண்டிப்பாக தேவை. அவருக்கு அது போட்டிருந்தா தான் அந்த ஓலா, ஊபரு, அதுக்கப்புறம் வேற இந்த நிறைய வந்துருச்சு, இந்த ரேபிடோ அது இதுன்னு வந்துருச்சு. அப்போ அது இருந்தால் தான் அவரால் ஒரு ஆட்டோ ஓட்ட முடியுது. அதுக்கு அவங்க தலையில் அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க. அதை நான் பல முறை சொல்லிட்டேன். நான் பல ஆட்டோக்காரங்களுக்கே சொல்லிடுவேன். புக் பண்ணும்போது அவங்களாம் வந்து கோச்சுக்குவாங்க. நான் சொல்லுவேன், உங்ககிட்ட நான் எவ்வளோன்னு கேட்பேன், எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, நான் அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்குனா இலவசமாக எடுத்துகிட்டு போவீங்களா இல்லையா? அப்படிதான் பண்ணீங்க. பிணத்திற்கு பிரசவத்திற்கு இலவசம் மீட்ரு கவர்மெண்ட் போட்டுச்சு, அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருக்கணும். மீட்ரு படி ஃபாலோ பண்ணி நீங்கள் போயிருந்தா, இல்லை மீட்டருக்கு நீங்கள் ஏற்றிங்க கூட வச்சிருக்கலாம். இந்த மீட்டருக்கு எங்களுக்கு பத்தலைங்க ஏற்றுங்க, அது ஓகே, அது வரைக்கும்லாம் நீங்கள் கரெக்டு. ஆனால் மீட்ரு யாராவது ஃபாலோ பண்ணிங்களா? அரசாங்கம் மீட்ரு கொடுத்துச்சு, மீட்டரை கம்பல்சரி கொடுத்துச்சு, மீட்டரை தூக்கி மாட்டி வச்சுருப்பீங்க, ஒர்க் ஆகாது, போடவும் மாட்டீங்க. ஸோ மீட்டருக்கு எங்கேயாவது வந்தீங்களா? யாரும் வரல. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஒரு தனியார் கம்பெனி வரான். இப்போ உங்களுக்கு வர வேண்டிய காசெல்லாம் அவன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான், ஒரு வேலையும் செய்யல. உங்களை அப்படியே கோஆர்டினேட் பண்ணி அவன் வச்சுக்கிட்டு அவனுக்கு கீழே அடிமையாக நீங்கள் வேலை பார்க்குற எல்லாமே கொண்டு வந்து விட்டான். இதானே நடக்குது. இதைத்தான் நான் தலைவட அடிச்சுக்கிட்டேன். இது பண்ணாதீங்க. அரசாங்கம் மீட்டர் செட் பண்ணும்போது அதில் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ யாரும் பண்ணலை, இன்றைக்கி அது முடிஞ்சு போச்சு. அரசாங்கம் நினச்சா அதே ஒரு ஆப் தயாரிக்க முடியுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், தமிழ் தேசியத்தில் உலான்னு ஒரு ஆப் உருவாக்குனாங்க. உலா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நாம் தமிழர் கட்சியெலாம் கூட அதுக்கு ப்ரமோஷன்லாம் பண்ணாங்க. பட் அது தெரில, என்னாச்சுன்னு தெரில. பட் ஆரம்பித்தாங்க, உலான்னு சொல்லி ஒரு ஆப் ஆரம்பித்தாங்க. என்கிட்டலாம் கூட அவங்க அதெல்லாம் அனுப்பி அந்த ஆப்லாம் கூட நான் டெவலப் பண்ணி நான் 2-3 முறை முயற்சிலாம் பண்ணி பார்த்தேன். புக்கிங்கே வளர விட மாட்டாங்க, வளர முடியல. பட் கவர்மெண்ட் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருந்ததுன்னா, கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்து பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்க, கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் கொடுக்கும், பண்ணலாமே. ஒரு கவர்மெண்ட் நினச்சா பண்ணலாமே. கவர்மெண்ட்டுங்க, நான் அதனால தான் சொல்கிறேன், ஒரு அரசாங்கம்ங்கிறது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அது நினச்சா மக்களுக்கு அவ்வளோ நல்லதுகளை செய்யலாம். அந்த சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனத்தை கொண்டு போய், அந்த அரசாங்கத்தை கொண்டு போய் புரோக்கர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு கமிஷனுக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லதே நடக்காது. சொல்லி பார்த்துட்டு தொண்டை புண்ணு ஆனதான் மிச்சம். பல முறை பேசியாச்சு. உங்களுக்கெல்லாம் என்ன தோணும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன நம்ம சொல்கிறோங்கிறதெல்லாம் உண்மையெல்லாம் அவங்ககிட்ட வந்து சேர்க்க மாட்டாங்க. எதையாவது ஒன்று எடுத்து கொண்டு வந்து உருட்டி கிரட்டி ஒட்டி வெட்டி கொண்டு வந்து பரப்பி அவங்க மூலயமா நம்ம பேர் இமேஜ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிவிட்டு உன குடிக்க வச்சுட்டு கூத்தடிக்க வச்சுட்டு வானவில் கொடிகளை ஏந்த விட்டுட்டு ஓட விட்டுருவான். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு அரசியலாக. புரிஞ்சுக்கோங்க. நம்ம இவ்வளோவும் சொல்கிறோம். அப்போ யார் பேசுகிற அரசியல் சரியான அரசியல், யார் பேசுகிறது உண்மையான டெவலப்மெண்ட்டுக்கான அரசியல், அவங்களும் டெவலப்மெண்ட்டுக்கு தான் பேசுகிறாங்க. அது அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு. நாங்கள் பேசுகிறது உண்மையான மக்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, மலையளவு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை உணர்ந்து செயல்படணுங்கிறத நம்ம சொல்கிறது. காசு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது, உங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது. யூஸும் பண்ணி ஆகணும், சமயம் மாட்டிப்போம்ல. இதில் அடுத்து ஏற்றுவாங்க, அடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் ஏற்றுவாங்க, திரும்ப அடுத்து எழுதி வைக்கோங்க, அதுக்கு அடுத்த வருஷம் ஏற்றுவாங்க. நம்ம வீட்டு ஓனர் மாதிரி ஏற்றினே இருப்பாங்க, ஏற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழி இல்லைங்கிற ஒரு இடத்துல வந்துட்டாங்க. இப்போ அவங்க இன்னும் அடுத்த ரத்தத்தை குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதை நசுக்கணும் அப்படின்னா இதுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அல்டர்னேட் சொல்யூஷன் யார்கிட்ட இருக்கு? அரசாங்க கையில் இருக்கு. அரசாங்கம் யார் கையில் இருக்கு? அவங்க கையில் தான் இருக்கு. அப்போ இப்போ எப்படி ட்ராப் ஆயிருக்கீங்கன்னு முதலாளிகளுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்றீங்க, அந்த அரசாங்கத்தை அப்படியே லேக்கா கொண்டு வந்து நம்ம தூக்கி கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டீங்க. நீங்க ஒரு நல்லது பேசுறவங்களையும் நல்லவங்ககிட்டையும் ஒழுக்கமானவர்கள்ட்டையும் நற்பண்பு கொண்டவங்ககிட்டையும் மக்கள் மேல அக்கறை இருக்கவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா தான், அதை சார்ந்து நீங்க சிந்திச்சீங்கன்னா தான், அது சார்ந்து நீங்க ஒன்று திரண்டீங்கன்னா தான் ஏதாவது ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான செயலை நம்மளால செய்ய முடியும். இல்லைன்னா நான் புலம்பிட்டு போயிடுவேன், நீங்க புலம்பிட்டு கிடப்பீங்க, அவ்வளவுதான். பேசாம கடைசி விவசாயி தாத்தா மாதிரி மாறிடலான்னு பாக்குறேன் ப்ரோ. அப்படிதான் ஆயிரம் போல தெரியல, அப்படிதான் ஆயிரம் போல தெரியல. எத்தனை வருஷமா நான் பேசிட்டு இருக்கோம், எனக்கே வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்துருச்சு. சலிப்புன்னு இல்ல, அது வந்து விரக்தின்னு சொல்லலாம். சலிப்பு கிடையாது, விரக்தி. தமிழ்ல எத்தனை விரக்தி. ஏன்னா சொல்றோம், என்ன உங்களுக்கு புரியுது, எல்லாம் தலையாட்டுறீங்க, அதுக்கப்புறமா தப்பையே செய்வோம். ஆனா நான் அப்படித்தான் போவேன். அப்படின்னா என்னையா இது அப்படின்னு போயிடுறாங்க. நம்ம அதான் ஒன்றும் புரியல. அப்ப நான் என்ன சொல்றேன், இதுதான் நடக்கும், நீங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்க போறீங்க. இப்போ இல்லைன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னன்னு யோசிங்க. நம்ம சொல்லிட்டோம், நம்ம இப்போவே சொல்றோம், நம்ம பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணல, கொள்கை அனௌன்ஸ் பண்றோம். கரெக்டா? கொள்கை இப்போ அனௌன்ஸ் பண்றோம். ஒன்று இன்டர்நெட் வந்து ஃப்ரீ, எவ்ரிபடி, எல்லாருக்கும். தமிழ்நாடோட எல்லைக்குள்ள இணையதளம் என்பது இலவசமாக எல்லா மூலையிலும் கிடைக்கும், வனப்பகுதிகளில் கிடைக்காது.
ஓகேவா? அங்கே வந்து அங்கே ட்ரைபல் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு மட்டும் நம்ம பண்ணலாம். மற்றபடி அது ரொம்பலாம் உள்ளே கொண்டு போக முடியாது. ஏன்னா 5Gலாம் வந்து நிறைய பாதிப்புக்கு இருக்கக்கூடிய கதிர்வீக்குகள் அங்கே கொண்டு போக முடியாது. வனம் இல்லாத பகுதிகள் அத்தனை இடத்துலையும் வந்து இலவசமாக ஃபஸ்ட்டு மேஜர் சிட்டிஸ்க்கு, முதல்ல மேஜர் சிட்டிஸ்க்கு, அடுத்து வந்து அடுத்த டவுன்ஷிப்புக்கு, அதுக்கு அடுத்து கிராமத்துக்கு 3 படிநிலையாக இது நடைமுறைப்படுத்தப்படும். இதுக்கு ஒரு அரசாங்கத்துடைய ஒரு நிறுவனம் தொடங்கப்படும். அந்த நிறுவனம் மற்ற நிறுவனங்களோட ஒப்பந்தத்தின் மூலமாகவோ அல்லது தனியாகவோ சுயமாகவோ ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்காக உருவாக்கும். இப்போ 5G டெக்னாலஜியில் அது ரொம்ப சுலபமும், அதிக செலவு பண்ண தேவையில்லை, பெரிய பெரிய டவர்ஸ் வைக்க தேவையில்லை, ஈஸியாக 5G பாக்ஸஸ் செட் பண்ணுறது ரொம்ப சுலபம். அதன் மூலியமாக கொண்டு வந்து ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு சரியான ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு அறம் சார்ந்த ஒரு நெட்வொர்க்கு. இதில் வந்து இன்ஜினியரிங் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எவ்வளோ பெரிய எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் உருவாக்கலாம். கவர்மெண்ட்டில் பென்ஷன்ஸோட நீங்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிங்கன்னா நீ செய்கிற வரைக்கும் செய்வேன், உனக்கு என்ன ஆனாலும் விரட்டி விட்ருவான், ஒரு மயிரும் கிடைக்காது. ஆனால் கவர்மெண்ட்டில் வரும்போது பென்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம் பென்ஷனை தூக்கிட்டாங்க. நம்மலாம் இதுக்கு வரும்போது நம்மளோட பார்ட்டி வரும்போது பென்ஷன் பழைய பென்ஷன் ஸ்கீம் திரும்ப கொண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம அடித்து இறங்குவோம், அவ்வளோதான். மக்களுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்குது, அவங்க பக்கம் வரட்டும். அண்ட் பிஎஸ்என்எல்லையும் வலுப்படுத்தணும். அதை வந்து திருப்பியும் வந்து பிஎஸ்என்எல் நம்ம கண்ட்ரோல் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட், பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட். தமிழக அரசு தனியாக ஆரம்பிச்சுக்கும். ஓகே, கும்பிடு அமுலுக்கு கும்பிடு போடுறீங்கல்ல, அதே மாதிரி இலங்கையில் போய் சிங்க ஆட்டம் ஆடுதான். சிங்களவர்களுக்கு வந்து சிங்கள கிரிக்கெட் அணிக்கு போயிட்டு ஸ்பான்சர்ஷிப். அதனால கும்பிடு போட்டுட்டு போய்க்கோ, நீ அங்கேயே போய் சிங்கம் மேய்ச்சிக்கிட்டு என்னமோ பண்ணு. ஆனால் தமிழர்கள் தனி நிறுவனம் தொடங்குவாங்க. இணையதளம், இன்டர்நெட்டு, ஃபோனு, தொழில்நுட்பத்துறை முழுக்க தமிழ்நாடோடைய டெவலப்மெண்ட் வேறு லெவலில் போகும். உலக தரத்துக்கு நம்ம இலவசமான இணையதளம் பல நாடுகளில் கிடையாது. அதை நம்மளால் தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்த முடியும். அதை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். ஓகே, பல நாடுகளில் வந்து இணையதளமே இல்லை, அவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்குது. அந்த உண்மையை வந்து சப்போஸ் திமுகவோ இல்லை வேறு ஏதாவது கட்சி இதை பார்த்து நீங்கள் டிபி அடிச்சு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக செஞ்சுக்கோங்க. மக்களுக்கு நல்லது எங்கள் மூலியமாக நடந்தால் போதும். ஓகே, அது ஓலா ஆப் மாதிரி கலைஞர் கோ அப்படின்னு ஒரு ஆப் ஏதோ ஒன்று பண்ணீங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. பட் நல்லது நடக்கணும், அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும். நீங்கள் மக்களோட லிவரையும் கிட்னியும் பிடுங்கி திங்கிறதுக்கு, சாராயத்தை விற்று பொழைக்கிறதுக்கு எவ்வளவோ நல்ல கௌரவமான தொழில். அந்த கௌரவமான தொழிலை நீங்கள் செஞ்சாலும் நாங்கள் வரவேற்கிறோம். தயவு செஞ்சு கொண்டு வாங்க. இல்லை நீங்கள் வரலைன்னா கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, நாங்கள் வந்து கொண்டு வந்துக்கிறோம். இவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. இதை கடைசியாக ஒரு சின்ன ஒரு துணுக்கு மட்டும் சொல்லி முடிச்சலாம்னு நினைக்கிறேன். 2026 தேர்தல் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் எல்லா மாணவருக்கும் மேக் புக் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அரசல் புரசெல்லாம் வந்து பேசிக்கிறாங்க ப்ரோ. இல்ல சொல்றாங்க ப்ரோ, வராது. அப்படியே ஏன் வரான்னு லாஜிக் சொல்லவா? மேக்கோட பிசினஸே வேற. ஓகே, மேக் வந்து பொதுமையா எல்லாருக்கிட்டையும் வந்துருச்சு அப்படின்னா அதோட வேல்யூ அழிஞ்சு போயிடும். என்னடா நீயே வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதனால அவன் அதை பண்ணவே மாட்டான், அதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். சரி, சும்மா நானே ஏதோ லாஜிக் உருட்டி பார்த்தேன், நீங்க பட்டு உடைச்சீங்க. பட் ஆனா அதுதான் உண்மை. அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்க அப்படியே கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதை நம்பாதீங்க. ஏன்னா போன முறை வந்து இவங்க லேப்டாப் லொட்டில் சொல்லி கொடுத்தாங்க. அந்த லேப்டாப் மூலமா மாணவர்களுக்கு பயனடைந்தவர்களில் பாதிப்பு அடைஞ்சது தான் அதிகம். இதுதான் உண்மை. அப்போ எப்படி கொடுக்கணும், அது எந்த அளவுக்கு கொடுக்கணும், என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் கொடுக்கணும், இதெல்லாம் கணக்குள்ள பண்ணணும். நீங்கள் சும்மா வந்து ஓட்டுக்காக நம்ம எப்படி வேணாலும் கொடுப்போம்னு சொல்லி கொடுக்குறது அது ஆபத்தா போய் தான். ஃபேன்சியான நம்பிக்கையை பார்த்து எதுவும் ஏமாற. நல்லவர்கள் யாரு அப்படின்னு, நல்லவர்கள் யாரு, அவங்களுக்கு உண்மையாவே அக்கறை இருக்கா, இல்லை உங்களோட வாக்குகளை குறி வச்சு அவங்க அந்த அக்கறை இருப்பது போல நடித்துக் கொள்கிறார்கள் பிரிச்சு பார்க்குற நுணுக்கம் உங்களுக்கு தெரியணும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. நம்ம கிட்ட இருந்துலாம் இந்த மாதிரிலாம் காசுலாம் வாங்கி தான் அந்த ஒரு எளிமையான கல்யாணத்தை நடத்தி அதில் வரக்கூடியவங்களுக்குலாம் வந்து கோடி ரூபாய் வாட்ச்லாம் வந்து ப்ரெசென்ட்டாக கொடுக்க முடியுது. அப்படிங்கிறனால அம்பானி மேலே ஒரு அனுதாபத்தோட இந்த வீடியோ இப்போ நான் வந்து முடிச்சுக்கிறேன். நம்ம ஒரு சாதாரணமாக ரோட்டில் ஒரு பூக்கடைக்காரமா அவங்க பூ கட்டுற அந்த காசு, அது ஒரு டேட்டாக்கு அவங்க ஒரு செலவு பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இருந்து புடுங்கி தின்னு தான் அவன் வாழ்கிறான். இதான் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் உண்மை. அவங்களும் கஷ்டப்பட்டு அந்த டேட்டாவை வாங்கி தான் அவங்க வியாபாரம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னைக்கு உலகம் இருக்குது. அதை பிடுங்கி தின்னு ஒரு தனியார் நிறுவனம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து கொண்டு அரசாங்கம் வேடிக்கை பார்க்குதுன்னா இது ரொம்ப ஆபத்தான ட்ராப். இந்த ட்ராப்லேருந்து நம்ம வெளியில் வரணும்னா அரசாங்கம் நிறுவனம் தொடங்குவது தான் ஒரே சொல்யூஷன். அதை நோக்கி நம்ம நகருவோம். அதுதான் ஃபைனல். ஓகே, திருப்பியும் வந்து ரேட் ஏற்றுவாங்க. அப்போ திருப்பியும் நம்ம வந்து பேசலாம். மிக்க நன்றி பாரி. நன்றி.